Hey dude, welcome to all. Now முத்துக்குமார். இந்த ஒரு வீடியோல மொத்தம் 3 விஷயங்களை பார்க்க போறோம். முதல் விஷயம் எதை பத்தி பார்க்க போறோம்னா வடிவேலு அவங்களோட காமெடி நம்ம வந்து நிறைய பார்த்திருப்போம். அதுல ஒரு காமெடியில பார்த்துக்கிட்டோம்னா இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் என்ன பார்த்தோம் எது பெருசுன்னு அடிச்சு காமி அப்படி வந்து சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக நிகழ்ந்திருக்கு. அதாவது இந்திய சீனா எல்லை பிரச்சனை வந்து இன்ன வரைக்கும் முற்றுப்புள்ளி வைக்காமல் தொடர்ச்சியாக நீடிச்சு வந்துட்டு நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். இதோட சேர்த்து சீனா எல்லையில் சில நரித்தனமான வேலைகளை ஈடுபட்டு வந்துட்டு நம்ம வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சீனா ஒரு வேலையை வந்து பார்த்துருக்காது. என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா லடாக்கு பக்கத்தில் சீனாவுடைய j20 போர் விமானம் வந்து கொண்டு வந்திருக்கு. அதற்கப்புறம் உலகின் மிக சக்தி வாய்ந்த போர் விமானமாக பார்க்கக்கூடிய நம்மளோட ரஃபேல் போர் விமானங்களை அங்கே வந்து கொண்டு போன உடனே இந்த ஆலை அட்ரஸ்லேயே வந்து சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் சீனாவுடைய j20 போர் விமானம் வந்துட்டு போனதுக்கான ஒரு தடமே இல்லாத மாதிரி வந்து பார்க்கப்படுது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படின்றது ரீசெண்டாக வந்து நிகழ்ந்திருக்கு. இதை பற்றி நம்மளோட விமானப்படை தளபதி RKS பத்தாவரி அவங்க வந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க சொல்லிடுவாங்க. அது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். அடுத்ததான் நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஒரு செய்தி ஒரு சில பேருக்கு வந்து இது வந்து இப்படி வந்து நடந்திருக்குமோ இல்லை வந்து நடந்துக்காம இருக்குமோ அப்படின்னு மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு வந்து சந்தேகம் வந்து இருந்திருக்கும். அது என்னடா செய்தி அப்படி வந்து கேட்டீங்கன்னா பாகிஸ்தான்ல ஈரான் வந்து சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான் வந்து ஈரானோட 2 வீரர்கள் வந்து மீட்டுள்ளதாக வந்து செய்திகள் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த ஒரு செய்தி வந்து கேட்டனே ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் வந்து டவுட்டாக இருக்கும். ஏன்ட்ட கூட ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்ற வந்து அதையும் வந்து பார்த்துருவோம். அடுத்து நம்ம மூன்றாவதாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து பார்த்துருப்போம். அதாவது சீனாவிடமிருந்து அண்டை நாடுகள் வாங்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் ஆயுதங்கள் கப்பல்கள் இதெல்லாமே வந்து ஓடும் ஆனால் ஓடாது அந்த மாதிரி தான் வந்து இருக்க மாதிரி சில விஷயம் வந்து பார்த்துருப்போம். இப்போ அந்த வகையில் தொடர்ச்சியாக வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சீனாவுடைய ட்ரெயின் பிரேக் பிடிக்காது அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா இலங்கையில் சீனாவுடைய ட்ரெயின்களை வந்து ஓட்டும் டிரைவர்கள் வந்து இருப்பாங்களா அவங்க வந்து சீனாவுடைய ட்ரெயின்களை வந்து ஓட்டுவதுக்கு வந்து புறக்கணிக்கிறாங்க. நாங்கள் வந்து ஓட்ட முடியாது அப்படின்னு மாதிரி வந்து சொல்லி வந்துருக்காங்கம்மா. அது எதற்காக என்ன ஒரு காரணம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். மொத்தமாக இந்த ஒரு இந்த 3 விஷயம் நம்ம வந்து ஃபுல்லாக டிட்டாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டாபிக்ல போகலாம். ஸ்டார்டிங்லேருந்து வருஷம் பார்க்க ஆரம்பிப்போம். முதல் விஷயம் இந்தியா சீனா எல்லை பிரச்சனை அப்படின்றது நம்ம எல்லாருமே வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு ஆண்டுகளாக வந்து நீடிச்சு வந்துட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக வந்து சொல்லணும்னா கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாக இல்லாத விட இந்த ஒரு ஆண்டு அப்படின்றது பெரிய அளவுக்கு பதற்றமான சூழ்நிலையும் பிரச்சனையும் உருவெடுத்துதான் நம்ம வந்து பார்த்து வந்திருப்போம். அதே சமயம் ஒரு பக்கம் பரம எதிரியான பாகிஸ்தான் இப்போ ஒரு பக்கம் சீனாவோட கைக்கு கொடுத்துட்டு நமக்கு ஒரு பக்கம் எல்லையில் வந்து இப்போ ரீசெண்டாக அதிக அளவுக்கு குடைச்சல் வந்து கொடுத்து வந்துட்டு நம்ம வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதே சமயம் இந்த ஒரு சூழ்நிலை வந்து போர் அப்படின்றது ஏற்பட்டாலும் அதை எதிர்கொள்ளும் விதமாக வந்து பாதுகாப்புத்துறை பலப்படுத்துவதற்கான பல நடவடிக்கைகள் வந்து இந்தியா வந்து எடுத்து வந்துட்டு இருக்கு. அதுலேயும் வந்து குறிப்பாக சொன்னா வெளிநாடுகள் வந்து போர் விமானங்களை வந்து இந்தியா வந்து களமறிக்க வந்துட்டு இருக்கு. அது போக வந்து உள்நாட்டிலே வந்து இது உற்பத்தி செய்வதற்கான சில முடிவுகளை வந்து எடுத்து வந்துட்டு நம்ம வந்து கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த நிலையில் ரஷ்யாவிடம் இருந்து கூட S-400 மிசைல் சிஸ்டத்தை வாங்குவதற்கான ஒப்பந்தம் இருந்தது ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கத நம்ம எல்லாருமே பார்த்து வந்திருப்போம். அதே சமயம் அந்த S-400 மிசைல் சிஸ்டம் அப்படின்றது இந்த ஆண்டு நிறைவுக்குள்ள இந்தியாவிடம் வந்தடைந்துடும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்பட்டு வருது. அதே சமயம் ஒரு பக்கம் இந்தியாவோட விமானப்படைக்கு கூடுதலாக பலம் சேர்க்கல ரஃபேல் போர் விமானங்கள் அதாவது பிரான்சிலிருந்து 59,000 கோடி ரூபாய் மதிப்பில் ரஃபேல் போர் விமானங்கள் 3 கட்டமாக இந்தியாவிற்கு கெத்தா வந்து களமிறக்கிறது நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். மெயினாக பிரான்சிலிருந்து வந்து களமிறக்க இந்த ரஃபேல் போர் விமானங்களே இந்தியாவோட விமானப்படைக்கு கூடுதலாக பலம் சேர்த்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லும். இப்படி பல்வேறு விதமாக நம்மளோட பாதுகாப்புகளை வந்து பல்வேறு வழியில் வந்து இந்தியா வந்து பலப்படுத்தி வருது அப்படின்றத நம்ம மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் தான் மாறி இருக்கு. இப்போ இந்த ஒரு சூழல் தான் ரீசெண்டாக நம்மளோட விமானப்படை தளபதி RKS பத்தாவரி அவங்க வந்து ரீசெண்டாக சில விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. அதில் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிழக்கு லடாக்கில் பக்கத்தில் இருக்க அருகில் இருக்க ஒரு பகுதியில் வந்து சீனாவுடைய அதிநவீன போர் விமானமாக பார்த்து வந்திருக்கு. சீனா இந்த j20 போர் விமானத்தை வந்து அங்கே வந்து கொண்டு வந்திருக்கு. அங்கே வந்தோடனே வந்து நம்மளோட மிகப்பெரிய உலகின் மிக சக்தி வாய்ந்த போர் விமானமாக பார்க்கக்கூடிய இந்த ரஃபேல் போர் விமானம்லாம் அங்கே கொண்டு சென்ற உடனே சீனாவுடைய இந்த j20 போர் விமானம் அப்படின்றது யூட்டர்ஸ் வந்து கிளம்பியிருக்கு. அதாவது இந்த ரஃபேல் போர் விமானங்களை பற்றி சீனா வந்து தெளிவாக நன்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் அவன் சொல்லுவோம். அதனால தான் அந்த ஒரு காரணத்தால் தான் சீனாவுடைய போர் விமானம் அப்படின்றது உடனே வந்து யூட்டர்ஸ் வந்து கிளம்பியிருக்கு. அதே சமயம் இந்தியாவோட இந்த ஒரு ரஃபேல் போர் விமானம் வந்து சீனாவிற்கு மேலும் வந்து ஒரு களங்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் வந்து பார்க்கப்படுது. இது போக இன்னும் வேற என்ன விஷயங்கள்லாம் வந்து சொல்லிடுறாங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்தியா சீனா இடையே வந்து போயிட்டு இருக்க பேச்சுவார்த்தை அதாவது உயர்மட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றது உன்னிப்பாக ஒரு பக்கம் வந்து பார்க்கப்பட்டு வருது கவனிக்கப்பட்டு வருது. இந்த ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளோட விமானப்படை அப்படின்றது எல்லை பகுதியில் சீனாவுடைய நகர்கள் வந்து என்ன மாதிரி வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத கூர்ந்து வந்து உன்னிப்பாக வந்து கவனிச்சு வந்து தெரிவிச்சிருங்க. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை மூலம் சீனா வந்து எல்லையில் படைகளை வந்து விலக்கிக் கொள்வதற்கான முடிவு எடுத்தால் அது இருதரப்பிற்கு வந்து நல்லதாக வந்து முடியும். பட் வந்து இதற்கு எதிராக வந்து ஏதாவது வந்து சீனா வந்து ஒரு முடிவு எடுத்தாலும் அதற்கு வந்து தக்க பதிலடி உரிய பதிலடி வந்து கொடுப்பது
எதிர்ப்பதற்காக எல்லா படையும், அதாவது இந்தியாவோட விமானப்படை உட்பட எல்லா படையும் வந்து தயாராகவே வந்து எந்த ஒரு சூழ்நிலை வந்து இருக்கிறதா வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து இரண்டாவது விஷயம், இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையே அப்படி என்னதான்ப்பா நடந்துச்சு, சர்ஜிக்கல் தாக்குதல் வந்து நடத்தினா ஒரு பக்கம் வந்து சொல்லப்படுது. இப்போ தாக்குதல் நடந்ததுக்கு என்னப்பா காரணம் அப்படி வந்து கேட்டால், இப்போ தாக்குதல் நடந்தால் சொல்லப்படுற செய்திகளாக வந்து உண்மைதான். பட் இருந்தாலும் இப்போ நடந்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சம்பவம் அப்படின்றது நடந்திருக்கு. அந்த ஒரு சம்பவத்தினால தான் வந்து இப்போ தாக்குதல் வந்து நடத்தப்பட்டதாக வந்து பார்க்கப்படுது. மெயினாக இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அதாவது பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் சிஸ்தான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட பயங்கரவாத குழுக்களான ஜெய்சால் அப்தல் அப்படின்ற அந்த ஒரு குழுவை வந்து ஈரானோட 11 வீரர்களை வந்து பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு 11 பேர் வந்து பாகிஸ்தான் சிறையில் வந்து அடைச்சிடறாங்க. கரெக்டாக இந்த ஒரு சம்பவம் நடக்குது எப்போ அப்படின்ற பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு வந்து நடந்திருக்கு. 2 வருஷம் முன்னாடி வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறமா கரெக்டாக அந்த 2018ஆம் ஆண்டு வந்து அந்த 11 பேர் வந்து 5 பேர் வந்து 2018ஆம் ஆண்டு வந்து விடுதலை செஞ்சுறாங்க. அதற்கப்புறம் மீதி வந்து 6 பேர் இருக்காங்களே, அந்த 6 பேர்ல வந்து 4 பேரை ஒரு வருஷம் கழிச்சு 2019ஆம் ஆண்டு தான் வந்து விடுதலை செய்யறாங்க, ரிலீஸ் பண்றாங்க. மீதம் வந்து 2 பேர் இருக்காங்களே, இந்த 2 பேர்த்த வந்து அப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க இப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி ஈரான் சேர்ந்து ஒரு பக்கம் வந்து பார்க்கப்பட்டு வச்சு. பட் இருந்தாலும் இந்த 2 பேரை வந்து விடுதலை செய்யறது அப்படின்றது நாட்டில் வந்து நீடிச்சுட்டே தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் துணை ராணுவத்தினர் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது வந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒட்டுமொத்தமாக பதிலடி தரவைகள் தான் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி அப்போ பயங்கரவாத முகாம் மீது சர்ஜிக்கல் தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு. மெயினாக இப்படி தாக்குதல் நடத்தல் தான் வந்து ஈரான் தங்கள் நாட்டு வீரர்கள் 2 வீரர்கள் பிணை கைதிகளாக வச்சிருந்தா இந்த 2 வீரர்களை வந்து நாங்கள் வந்து மீட்டிருக்கோம் அப்படி மாதிரி ஈரான் படைகள் சேர்ந்து இப்போ தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 3வது விஷயம், இலங்கையில் சீனா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கால்ன்ற வகையில் தான் வந்து பல்வேறு நடவடிக்கை பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணுறதுக்கு வந்து ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் சீனாவுடைய இந்த ஒரு ஆர்வம் எல்லாமே வந்து பின்னடைவில் வந்து போகிற வகையில் தான் இலங்கையோட ட்ரெயின் டிரைவர்களோட முடிவு அப்படின்றது மாறி இருக்கு. இலங்கையில ட்ரெயின் டிரைவர்கள் சங்க செயலாளர் இந்திகா தொடங்கம் வந்து ரீசெண்டா செய்தியாளர்கள் சந்திப்பில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா சீனாவுடைய இந்த ட்ரெயின்களால பயணிகளின் பாதுகாப்பிற்கு வந்து அச்சுறுத்தலா வந்திருக்கு அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு மெயினா என்ன ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா சீனாவுடைய ட்ரெயின்கள் அப்படின்றது சரியா வந்து பிரேக் வந்து பிடிக்கிறதுல, நம்ம ஒரு இடத்துல வந்து பிரேக் பிடிச்சா அது நிற்க வேண்டிய இடத்த தாண்டி ரொம்ப தூரம் தள்ளி போய் வந்து நிற்குது. இந்த ஒரு காரணத்துல வந்து இது வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பிற்கு வந்து அச்சுறுத்தலா வந்திருக்கு. இந்த காரணத்தால் நாங்கள் வந்து இந்த ட்ரெயின் வந்து சீனாவுடைய ட்ரெயின்களை நாங்கள் வந்து புறக்கணிக்கணும், நாங்கள் வந்து இயக்க மாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சாங்க. அதே சமயம் சீனாவுடைய இந்த ட்ரெயின்களை இந்த மாதிரி வந்து பிரேக் பிடிக்காத சில ட்ரெயின்களை வந்து கடந்த சில ஆண்டுகளை வந்து 200க்கும் மேற்பட்ட விபத்துகளை வந்து நிகழ்ந்திருக்க வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு நான் கூட கேட்கணும்னு நினைச்ச கேள்வி என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா சீனாவுடைய இந்த j20 போர் விமானம் அப்படின்றது நம்மளோட ரஃபேல் போர் விமானம் பார்த்துட்டு உடனே வந்து யூடியூப்ஸ் வந்து போயிருக்கலாம் வந்து கேள்விப்படும் போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட ஒப்பீனியன் அதை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. இது மாதிரியான வேற எந்த ஒரு டாப்பிக்கில் வந்து பேசணும்னு சொல்லும் அதையும் மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. கண்டிப்பாக நான் வந்து பேசுறேன். மெயினாக இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா உங்களோட நண்பருக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு ஒரு புது வீடியோ வந்து உங்களை வந்து மீட் பண்றேன். அடுத்து ஸ்டே சேஃப். ஜெய் ஹிந்த்.